நீங்க நேரா வந்து இந்த வண்டி பார்க்கலாம். வெறும் 50,000 ரூபாய் தான் கேட்கறாரு. எப்படியுமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. புது வண்டி ஃபீல் இந்த வண்டியில கிடைக்கும். நீங்க ஃபுல் லோன் வாங்கி கொடுத்தறேன். வெறும் 98,000 ரூபாய் தான் கேட்கறாரு. நேரா யோசிக்காம சஷ்டி கார்டு வந்து ஒரு விசிட்டிங் பண்ணுங்க. இல்ல ஒரு 20,000 30,000 நீங்க முன்பணம் நீங்க கொண்டு வந்தாலே இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். ஒரு சின்ன மைனர் கம்ப்ளைண்ட் கூட வண்டியில கிடையாது. நீங்க தொலாவர மாதிரி ஒரு வண்டி நம்ம சஷ்டி யூசர் காசுல வச்சிருக்கோம். வண்டியில பார்த்தா ஒரு சின்ன ரஸ்ட் கூட இருக்காது. வண்டி ஓட்டி பார்த்தா உண்மையாவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. வண்டி ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு. அது இன்சூரன்ஸ் அமௌண்டே கட்டாம ஒரு வண்டி எதிர்பார்க்கறீங்களா? டீசல் வண்டி 98,000 ரூபாய் தான் கேட்கறோம். 2 வீலர் வச்சிருந்தாலும் சரி, நீங்க 4 வீலர் வச்சிருந்தாலும் சரி, ரொம்ப பழைய வண்டி வச்சிருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். 40 1 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கார் வச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் தகவல். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரிலேட்டடாக எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருந்தோம். எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 13 கடைகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார்கள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதற்கான சிறப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னொன்று முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 40,000 ரூபாயிலேருந்தே கார்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 40,000 ரூபாயிலேருந்து நீங்கள் 5 சீட்டர் எடுத்துக்கலாம். 7 சீட்டர் கார்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சத்துலேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கார் கேட்டாலும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தரக்கு தயாராக இருக்காங்க. லோனும் பார்த்தீங்கன்னா 80-90% பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கீங்க, இல்லை திருப்பூர் சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போய் எந்த மாதிரி ரேட்டில் எந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சஷ்டி யூசர் காசுல இருக்கும். நம்ம சஷ்டி யூசர் காசு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மங்கலம் போற ரோட்ல பழகுடன் பஸ் ஸ்டாப்ல அமர்ஜோதி கார்டனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நம்ம சஷ்டி யூசர் காசுல பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வண்டி வச்சிருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். 2 வீலர் வச்சிருந்தாலும் சரி, நீங்க 4 வீலர் வச்சிருந்தாலும் சரி, ரொம்ப பழைய வண்டி வச்சிருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேல், உங்க வண்டி நீங்க ஏதாச்சும் விற்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டில் வச்சு நீங்களே OLX ஃபேஸ்புக்ல போட்டு விற்க ரொம்ப லேட் ஆகும். நம்ம கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 to 3 டேஸ்ல ஒரு 1 வீக்ல அதிகபட்சம் நாங்க பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்து உங்களுக்கு என்ன பேமெண்ட் செட்டில்மெண்ட் கரெக்டா ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஒரு 30-35 கார்ஸ் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கோம். கஸ்டமர்ட்டே டேரக்டா இருக்கு. மொத்தம் ஒரு 50 வண்டிகள் இருக்கு. நீங்க எந்த வண்டி நீங்க கேட்டிருந்தாலுமே நம்ம அரேஞ்ச் பண்ற அளவுக்கு நம்ம கெபாசிட்டி இருக்கு. லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 40,000 நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. 40 1 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கார் வச்சிருக்கோம். நிறைய பேர் லோ பட்ஜெட்ல கேட்பீங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய வண்டி சடான்லயும் இருக்கு, ஹேட்ச்பேக்லயும் இருக்கு, ஓட்டி பழகுற மாதிரியும் இருக்கு, இல்ல வச்சு ஓட்டுற மாதிரி எல்லா வண்டியும் நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல இருக்கு. வணக்கம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சடான் டைப்ல வண்டி தொலாவிட்டு இருப்பீங்க. அது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ல, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஒரு 1.5 லட்சத்துக்கு கீழே தொலாவிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வண்டி நம்ம வச்சிருக்கோம். என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா Ford Fiesta 2008 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2028 வரை கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 1,40,000 ரூபாய் தான் கேட்கறது. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா Hyundai Accent, ஒரு டீசல் வேரியன்ட் காரு. நிறைய பேர் லோ பட்ஜெட்ல ஒரு சடான்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சூப்பரான வண்டினே சொல்லலாம். ₹1 கீழே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு நம்ம ₹1 கீழே சடான்ல நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வண்டி பார்க்கலாம். இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2002 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2028 வரை கரண்ட்ல இருக்கு. ஒரு திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 18 மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சஷ்டி யூசர் காசுல கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 88,000 ரூபாய் தான் கேட்கறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க, எவ்வளவு தூரம் நம்மளால பெஸ்ட்டா உங்களுக்கு நல்லா நீட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டி திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி கஸ்டமர்ஸ் நம்மள இருந்து ஒரு சுத்து வட்டார ஒரு 60 கிலோமீட்டர்ல இருக்க கஸ்டமர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்தலாம். நீங்க முன்பணம் வெறும் 30-35 நீங்க கொண்டு வாங்க, நீங்க எவ்வளவு தூரம் கம்மி பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுத்தலாம். அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டீசல் வண்டி, 2012 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளாக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபினிஷிங்ல ஒரு வண்டி ஒன்று நமக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும். ஒரு டீசல் வேரியன்ட்ல ஸ்விஃப்டே நமக்கு பாத்தீங்கன்னா டிமாண்ட். அதுவும் பாத்தீங்கன்னா பிளாக்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. உங்களுக்காக சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கும். இந்த வண்டி மாடல் 2012, ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 3,50,000 ரூபாய் கேட்கறது. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்தலாம். ஒரு சிங்கிள் டிஜிட்ல, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டியா, அதுவும் இன்சூரன்ஸ் அமௌண்டே கட்டாம ஒரு வண்டி எதிர்பார்க்கறீங்களா? நீங்க இந்த வண்டி பார்க்கலாம். என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோடா லாரா. இந்த வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா 0009, ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2009 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 2,50,000 ரூபாய் கேட்கறாரு. நேரில் வாங்க, வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, நேரா அப்படியே ஃபைனான்ஸ் போட்டு போய் 2,50,000 ரூபாய் உங்களுக்கு ஃபுல் லோன் போட்டு கொடுத்துடலாம். வண்டி எடுத்து பாத்தீங்கன்னா எந்த செலவும் பெருசா கிடையாது. எல்லாம் நீட்டா ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நேரில் வாங்க, கம்பல்சரி இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் LDI, ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2009 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 3,10,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம சஷ்டி யூசர் காசுல கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 2,50,000 தான் கேட்கற. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி, அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளவு தூரம் நம்ம சப்ஸ்கிரைபர் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துடலாம். ஒரு வெறும் 25,000 இருந்தா இந்த ஈகோ நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2016 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 3,20,000 கேட்கறாரு.
அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 290 3 ரூபா வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம். நீங்க நேரில் வாங்க, எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈகோ வாண்டட் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஈகோ கொண்டு வந்திருக்கோம். ஒன்ல இன்னும் 2 வண்டி வச்சிருக்கோம். நீங்க நேரில் வாங்க, எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி இந்த வண்டி எவ்வளவு பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுத்தேன். Hyundai i10 Magna ஒரு 2010 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா FC 2028 29 வரை கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,18,000 ரூபா தான் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1.5 to 1.25 வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம். நேரில் வாங்க, இந்த வண்டி நம்ம எவ்வளவு இந்த ரேட்ல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்கலாம். Hyundai Grand i10 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா Grand i10 நம்ம லீடு கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கு நம்ம உங்களுக்காக ஒரு வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் நம்ம கிட்ட கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபாய் கேட்கறாரு. ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டி லோன் ஆப்ஷன் போன ஒரு 3 to 3.25 வரைக்கும் நம்ம பேங்க் லோன் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் ஒரு 3 to 3.25 வரைக்கும் நம்ம லோனே வாங்கி கொடுக்கலாம். Hyundai i10 Magna 1.2 கப்பா இன்ஜின் 2009 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. FC பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,99,000 ரூபா தான் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, இந்த வண்டி எவ்வளவு தூரம் உங்களுக்கு பெஸ்ட்டாக முடிச்சு தர முடியுமோ முடிச்சு கொடுத்துடலாம். Maruti Alto K10 VXi ஒரு 2019 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமா இருக்கும். ஒரு டென்டோ ஸ்கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு. இன்டீரியர் ஆகட்டும், அவுட்லுக் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபாய் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, நம்ம சஷ்டி கார்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் முடிச்சு கொடுப்போம். எவ்வளவு தூரம் பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா Nissan Sunny 2015 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சடான்ல Nissan Sunny தொலைவிட்டு இருப்பீங்க. ஒரு டீசல் வேரியன்ட் காரு, ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். வண்டி ஓட்டி பார்த்தா உண்மையானது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. இந்த வண்டி மாடல் 2015, ஒரு சிங்கிள் ஓனர்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,70,000 ரூபாய் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 to 4.5 வரைக்கும் லோன் ஆப்ஷனே பண்ணி கொடுக்கலாம். நீங்க எவ்வளவு தூரம் வந்து உட்காந்து நம்ம கிட்ட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர் டு கஸ்டமர் பேச விட்டு டீலிங் உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா Maruti Xtreme. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2004, ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 98,000 ரூபா தான் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, சஷ்டி காசுல இருந்து எவ்வளவு தூரம் அந்த வண்டி பெஸ்ட்டா உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ நான் வாங்கி கொடுத்துறேன். இந்த வண்டி உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. நேரில் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா Swift Desire, அது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ல தொலைவிட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அது தெளிவான வண்டியா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க தொலாவர மாதிரி ஒரு வண்டி நம்ம சஷ்டி காசுல வச்சிருக்கோம். இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2008 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 70,000 கிலோமீட்டர் தான் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்காரு. இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 2,40,000 ரூபா தான் கேட்கறாரு. நீங்க மாடல் இன்னைக்கு Swift Desire சிங்கிள் ஓனர்லாம் பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. 2,45 தான் கேட்கறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, உட்காந்து பேசலாம். எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா Mahindra Bolero, ஒரு 2008 மாடல், ஒரு M2D இன்ஜின். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா Bolero நமக்கு லீடு கொடுத்துருந்தீங்க ஒரு 7 சீட்டர்ல. இன்னைக்கு உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், அது ஒரு ஃபேன்சி நம்பர்ல ஒரு சூப்பரான பாடி லைன்ல வண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரஸ்ட் கூட இருக்காது. கிட்டத்தட்ட வண்டி எடுத்து கஸ்டமர் 1.5 லட்ச ரூபா வண்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காரு. 4 அலாய் வீல் போட்டிருக்காரு. 4ம் பார்த்தீங்கன்னா புது டயர், சீட் கவர் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், ஏசி சூப்பரா இருக்கும், வண்டி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இவ்வளவு செலவு பண்ணி இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபாய் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளவு தூரம் அந்த வண்டி நம்ம கம்மி பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டா வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க தொலைவிட்டு இருக்கிற வண்டி Toyota Innova, ஒரு 2010 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர்ல இருக்கு. இந்த வண்டி நம்ம பெஸ்ட் ஆஃபரா கேட்கற ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,10,000 ரூபாய் கஸ்டமர் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டே கிடையாது. வாங்க, கொஞ்சம் அர்ஜென்ட் சேல தான் இருக்காரு, இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் போறங்கிற மைண்ட் செட்ல இருக்காப்ல. நீங்க நேரில் வாங்க, இந்த வண்டி கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். வண்டி பாடல அவ்வளவு சூப்பரா இருக்கு. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஏசி ஆட்டு, பவர் ஸ்டேரிங் ஆட்டு, ஒரு சின்ன மைனர் கம்ப்ளைண்ட் கூட வண்டியில கிடையாது. அவ்வளவு நீட்டா ஜென்யூனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டி அவ்வளவு தூரம் பெஸ்ட்டா உங்களுக்கு முடிச்சு தர முடியும், முடிச்சு தரேன். நேரில் வாங்க, பேஸ் பண்ணி தரேன். அதான் நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா Maruti Alto LXi, ஏசி பவர் ஸ்டேரிங் வர வண்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்டோல ஒரு தெளிவான வண்டி தொலைவிட்டு இருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோ நம்ம ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வண்டியா வேணும், நல்ல சுத்தமான வண்டியா வேணும் தொலைவிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் வண்டி வச்சிருக்கோம். வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் ஓடுன வண்டி, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. நீங்க ஷோரூம்ல வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து இந்த வண்டி நீங்க பை பண்ணிட்டு போய்க்கலாம். இந்த வண்டி நம்ம கஸ்டமருக்கு 2011 மாடல், கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நீங்க நேரில் வாங்க, எவ்வளவு தூரம் கஸ்டமர்கிட்ட பேசி இந்த வண்டி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தர முடியும் முடிச்சு தரேன்.
திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி அந்த கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டி லோனே வாங்கி கொடுக்கலாம். ஒரு 20,000 30,000 நீங்க முன்பணம் நீங்க கொண்டு வந்தாலே இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ LXi ஏசி பவர் ஸ்டேரிங் வர வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடல், 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா FC பேப்பர் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,40,000 ரூபா தான் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க. இதே பட்ஜெட்ல நம்ம 2-3 வண்டி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்ரா ஜெட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொலாவிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இண்டிகா விஸ்டா நம்ம கிட்ட வந்திருக்கு கோட்ரா ஜெட்ல. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2010 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. FC இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா தான் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க. எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி எடுத்து கொடுக்க முடியும் எடுத்து கொடுத்துலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா Ford Figo ஒரு டீசல் வேரியன்ட்ல ஒரு சூப்பரான கண்டிஷன்ல ஒரு நம்ம கிட்ட ஒரு கார் இருக்கு. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2011 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபா கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க. எவ்வளவு தூரம் அந்த வண்டி நம்ம கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துடலாம். அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 2009 செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2029 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க. எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்க முடியும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா பட்ஜெட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வண்டி நம்ம எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். நீங்க இந்த பட்ஜெட் வேணா நேரம் சஸ்ட் யோசிக்காம வீடியோ இருக்கோ இல்லையோ நேரம் யோசிக்காம சஸ்டி கார்டு வந்து ஒரு விசிட்டிங் பண்ணுங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி நாங்க உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம். அதான் நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னி தொலைவிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இன்னைக்கு 17 மாடல் தொட்டாலே நீங்க 3 லட்சம் 3,5 லட்ச ரூபா தான் போயிட்டு இருக்கும். நம்ம சஸ்டி யூஸ் காசுல பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேட்கல. வெறும் 2,80,000 ரூபா தான் கேட்கறோம். எப்படியுமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நீங்க நேர்ல வாங்க. எவ்வளவு தூரம் அந்த வண்டி நாங்க கம்மியா பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்தலாம். அடுத்து மாருதி ஜென் எக்ஸ்டைலோ 2008 மாடல், 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 3 மாசம் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி சும்மாவே நீங்க சும்மா OLX Facebookல செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 1.25 லட்சம் போயிட்டு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் காசுல அவ்வளவுதான் கேட்கல. வெறும் 85,000 ரூபா தான் கேட்கறோம். 85,000 ரூபா நம்ம கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா வண்டியில் இன்ஜின் வேலையோ அந்த வேலையோ எந்த வேலையும் நீங்க நினைச்சுக்கோனா வண்டி இன்ஜின் பக்காவா இருக்கும். மேனி பார்த்து நீங்க நேரில் வந்து உங்களுக்கு வண்டி இன்டீரியர் எல்லாம் பாருங்க. பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான 800 பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துல ஒரு தெளிவான 800 இருக்கணும். நம்ம ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு சூப்பரான வண்டியை வச்சுக்கணும். அந்த மாதிரி தொலைவிட்டு இருப்பீங்க. நம்ம கிட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் பீஸ்ல ஒரு கண்ணாடி பீஸ்ல ஒரு வண்டி வந்திருக்கு. அப்படியே பேனர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி ஃபீல் இந்த வண்டியில கிடைக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் 2008 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,15,000 ரூபா தான் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க. எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எக்ஸ்டைலோ 2008 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. கஸ்டமர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க. எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 ஒரு 2001 மாடல், 2029 வரைக்கும் பார்த்தீங்கன்னா FC கரண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் 2026 5வது மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபா தான் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க. எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கிக்கலாம். பட் இந்த வண்டி பக்கா ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. எல்லா வேலையும் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் பக்கம் இப்போ எல்லாம் செலவு பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கும் வண்டி. எடுத்தீங்கன்னா அப்படியே நீங்க எவ்வளவு தூரம் லாங் போனாலும் போய்க்கலாம். நல்லா இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானோ ஒரு 2012 மாடல் ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர வண்டி. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டருக்கு சூப்பரா இருக்கும். நானோனால சின்னதா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைக்கணும். உண்மையில வண்டி ஓட்டி பாருங்க சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம சஸ்டி யூஸ் காசுல கேட்கற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 ரூபா தான் கேட்கறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. 40,000 இருந்து 40,000 வரைக்கும் இந்த வண்டிக்கு ஆள் ஒருத்தவங்க லோன் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 2006 மாடல் ஒரு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. வண்டி இன்ஜின் சூப்பரா இருக்கும். அவுட்லுக் சூப்பரா இருக்கும். எந்த செலவும் இல்லை. வண்டி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிடிக்கும். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க. எவ்வளவு தூரம் எல்லாமே ஆக்சுவலா கஸ்டமர்ஸ் பார்க்கிங் சேல் வண்டி தான் இருக்கு. நீங்க நேரில் வாங்க. எவ்வளவு தூரம் இப்போ வந்து பெஸ்ட்டா பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம். ஆக்சுவலா கஸ்டமர் டு கஸ்டமர் பேசி டீலர் ரேட்டுக்குலாம் நம்ம கிட்ட வண்டி எடுத்துட்டு போனது நிறைய வண்டிகள் இருக்கு. நீங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் ஒரு லோ பட்ஜெட்ல மழையிலையும் வெயிலையும் நிலையாம நம்ம ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பர் நமக்கு ஒரு கார் வேணும் நீங்க எது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நேரா வந்து இந்த வண்டி பார்க்கலாம். விலை கம்மியா இருக்கிறனால வண்டியில் செலவு இருக்குமோ எடுத்துட்டு போய் நம்ம ஒர்க்ஷாப் செலவு பண்ணாம அந்த மாதிரி நீங்க எதுவுமே இல்லை. அதுக்கு நம்ம கேரண்டி தரலாம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2002 மாடல் 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா FC பேப்பர் கரண்ட்ல இருக்கு. ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமா இருக்கும். ஃப்ரண்ட்ல பேனட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும். அது நம்மளே பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 ரூபா தான் கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க. எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கிக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி கஸ்டமருக்கு ஒரு 50,000 லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்தலாம். வெறும் 15,000 ரூபா கட்டி உங்க ஃபேமிலிக்கு நீங்க இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம்.